6 வயது சிறுவன் கவி சந்தோஷமாக பர்கர், பீட்சா, ஃப்ரைஸ், சாக்லேட்ஸ், கூல் ட்ரிங்க் சாப்பிடுறான். ஆரம்பத்தில் மிகுந்த உற்சாகம். அடுத்த காட்சியில் இனிமையான சிறுமி அனு ஆப்பிள், பனானா, கேரட், ஸ்பினச் போன்ற ஆரோக்கிய உணவுகளை சிரித்த முகத்துடன் சாப்பிடுகிறாள். பள்ளி விளையாட்டு மைதானம். ஓட்டப்போட்டி அறிவிப்பு. குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக தயாராகிறார்கள். போட்டி நாளில் கவி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் வேகமாக ஓடினாலும் சிறிது நேரத்தில் சோர்ந்து வயிற்றை பிடித்து உட்கார்கிறான். முகத்தில் சோகம். அனு பழங்கள் சாப்பிட்டு பால் குடித்து உற்சாகமாக சிரித்த முகத்துடன் தொடர்ந்து ஓடுகிறாள். ஆரோக்கிய ஒளி அவனை சுற்றி தெரிகிறது. அனு முடிவு கோட்டை அடைந்து வெற்றி பெறுகிறாள். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கைதட்டுகிறார்கள். கவி தனது தவறை உணர்கிறான். ஜங்க் ஃபுட்டை ஒதுக்கி வைத்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிட்டு வலிமையானவும் மகிழ்ச்சியானவனாகவும் மாறுகிறான். கருத்து: ஆரோக்கிய உணவு வலிமை, ஜங்க் ஃபுட் ஈக்குவல்ஸ் சோர்வு. 6 வயது சிறுவன் கவி சந்தோஷமாக பர்கர், பீட்சா, ஃப்ரைஸ், சாக்லேட்ஸ், கூல் ட்ரிங்க் சாப்பிடுறான். ஆரம்பத்தில் மிகுந்த உற்சாகம். அடுத்த காட்சியில் இனிமையான சிறுமி அனு ஆப்பிள், பனானா, கேரட், ஸ்பினச் போன்ற ஆரோக்கிய உணவுகளை சிரித்த முகத்துடன் சாப்பிடுகிறாள். பள்ளி விளையாட்டு மைதானம். ஓட்டப்போட்டி அறிவிப்பு. குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக தயாராகிறார்கள். போட்டி நாளில் கவி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் வேகமாக ஓடினாலும் சிறிது நேரத்தில் சோர்ந்து வயிற்றை பிடித்து உட்கார்கிறான். முகத்தில் சோகம். அனு பழங்கள் சாப்பிட்டு பால் குடித்து உற்சாகமாக சிரித்த முகத்துடன் தொடர்ந்து ஓடுகிறாள். ஆரோக்கிய ஒளி அவனை சுற்றி தெரிகிறது. அனு முடிவு கோட்டை அடைந்து வெற்றி பெறுகிறாள். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கைதட்டுகிறார்கள். கவி தனது தவறை உணர்கிறான். ஜங்க் ஃபுட்டை ஒதுக்கி வைத்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிட்டு வலிமையானவும் மகிழ்ச்சியானவனாகவும் மாறுகிறான். கருத்து: ஆரோக்கிய உணவு வலிமை, ஜங்க் ஃபுட் ஈக்குவல்ஸ் சோர்வு.